பாருங்கள். ஸோ e⁻0வின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு விஷயத்தை நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த எலமெண்ட்டுக்கு பவர் 0 எடுத்தாலுமே ஒன்று தான். அதாவது நம்ம இப்படி ஃபார்முலா படிச்சிருப்போம், a⁻0 = 1 அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ ஏன்னா எந்த எலமெண்ட்னாலும் எடுத்துக்கலாம், எந்த எலமெண்ட்டுக்கு பவர் 0 எடுத்தாலும் 1. ஸோ இதனுடைய ஆன்சர் 1. 0வின் தலைகீழி இப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ 0வின் தலைகீழி நம்ம நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கிட்டாலும் கீழே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ எந்த ஒரு நம்பரையும் நம்ம என்னமா எழுதலாம், ரேஷ்னல் நம்பராக எழுதலாம், பின்னமாக எழுதலாம். ஸோ 0வுக்கும் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ங்கிற நம்பரை இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதனுடைய தலைகீழி 1/0ன்னு வரும். உங்களுக்கு ஆப்ஷனில் 1/0 இருந்துச்சுன்னா அதை குறிங்க, இல்லை அப்படின்னா இப்படி வரையறுக்க முடியாது, இன்ஃபினிட்டிங்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர். ஸோ இதுதான் இன்ஃபினிட்டி 1 தான், 1/0ங்கிறதும் 1 தான். ஸோ நான் இது ரிலேட்டடாக ஒரு வேளை ஏன்னா 2012க்கும் 2022க்கும் அதனால் இது சம்மந்தப்பட்ட இது என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சென்டென்டல் நம்பர்னால் என்ன அப்படின்னு. டிரான்சென்டென்டல் நம்பர் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா டிரான்சென்டென்டல் நம்பர் சொல்லலாம். டிரான்சென்டென்டல் ஃபங்க்ஷன் நம்பர் இருக்கும். ஸோ நம்ம இரேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரேஷனல்னால் விகிதமுறா எண்கள். ஸோ அது எதனான்னு பார்த்தீங்கன்னா ரூட்டோ, பை, இந்த மாதிரி உள்ளது தான் இரேஷனல் நம்பர். அதாவது டிவைட் பண்ணோன்னா அடுத்தடுத்து என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி அதாவது 1/3 அப்படின்னு இருக்குன்னா இது 0.3333, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறமும் அடுத்த நம்பர் எதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இப்போது பை எடுத்துக்கிட்டிங்கன்னா 22/7 அதனுடைய மதிப்பு 3.14ன்னு நம்மளுக்கு படிச்சிருக்கோம். அதாவது 2 டிஜிட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளது நம்பர் வேறு வரும், இதுதான் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லைன்னா கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 1 4க்கு அப்புறம் 22/7 3 21 மீதி 1. ஸோ 1 7 30 4 7 28 மீதி 2 வரும். அப்புறம் 7 14. ஸோ 2 வரும். 4க்கு அப்புறம் 2 வரும். அப்புறம் 6, அப்போ 8 7 56. ஸோ இந்த மாதிரி நம்பர் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரேஷனல். ஸோ இப்போ இதில் இன்னொரு ஆன்சர்னு சொல்லிட்டேன், என்னென்னா பையின் மதிப்பு 22/7 இந்த இருக்குது, 22/7. அடுத்தது இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா 7/12 the whole power -4, 7/12 the whole power 3x, 7/12 the whole power 5. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ப்ராப்ளத்தை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்கும். இது என்ன பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் சேமாக இருக்குது. ஸோ பவரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவரை ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபார்முலா a⁻m × a⁻n = a⁻m + n, a⁻m = a⁻m + n. பேஸ்மெண்ட் சேம் ஆகுதுன்னா பவர் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த சைடு இருக்கிறத ஈக்குவல் பண்ணலாம். ஸோ 5. அப்போ இங்கே 3x இங்கே வச்சுக்கலாம், இந்த 4 இங்கே வரைச்சில் +4 ஆகும். ஸோ 9x 9/3. அப்போ x = 3. எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்கு. ஸோ 3. இந்த மாதிரி தான் சிம்பிள். அதே மாதிரி இந்த கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இதையும் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னா என்னடா டெசிமலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சமே நம்ம என்ன பண்ணிடுவோம், கலங்கி போயிடுவோம். அப்படிலாம் தேவையில்லை. ஸோ நல்லா கூர்மையாக பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைனா உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்கள், உங்களுக்கு இதில் ஐடியா வரும். இதை பார்த்துட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் நம்ம ஸ்கூலில் படித்தது தான் எல்லாமே, மேக்ஸ் எல்லாமே ஸ்கூல் லெவலில் படித்தது தான் எல்லாமே, நம்ம சிஸ்டம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க ஆரம்பிக்கும், நிறைய ஃபார்முலாவும் உங்களுக்கு ரிமைனில் கொண்டு வரும். நம்ம படிச்சிருப்போம் a + b the whole square = a² + 2ab + b². அடுத்தது a² - b² = a + b × a - b. இந்த ஃபார்முலா நம்ம படித்தது தான். ஸோ இதுதான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம் இருக்குது. இதை ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா a × a a². அதேமாதிரி இங்கே 2 இருக்குது, a b. இதை b × bன்னு எடுத்துக்கிட்டோன்னா b². அடுத்தது இங்கேயும் ஒரே எலமெண்ட் 2 டைம்ஸ் இருக்குது, the whole square. ஸோ நான் எழுதியே காமிக்கிறேன். 175 2 டைம் இருக்கனால ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அடுத்தது 2 1.75 × 0.75 + 0.75 the whole square. இதை எப்படி எழுதிக்கலாமா? அடுத்தது கீழே
1.75 2 டைம் இருக்குது. ஸோ ஸ்கொயர் மைனஸ் 0.75 2 டைம் இருக்குது. ஸோ ஸ்கொயர். அடுத்தது இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது இருக்குது. ஸோ இது ஈக்குவல் டு இதுங்கிறது நம்ம ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஏக்கு பதிலாக 175, பிக்கு பதிலாக 0.75 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இருக்குது. ஸோ நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எப்படி எழுதிக்கலாம்னா ஏ ப்ளஸ் பி, இருக்க வேண்டிய இடத்துல 1.75 ப்ளஸ் தான் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அதனால் ப்ளஸ், பி இருக்க வேண்டிய இடத்துல 0.75. அடுத்தது ஏக்கு வந்து 1.75 மைனஸ் 0.75. ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹோல் ஸ்கொயரை வந்து 2 டைமாக எழுதிக்கலாம். ஸோ 1.75 ப்ளஸ் 0.75, 1.75 ப்ளஸ் 0.75 இதை விரித்து எழுதுறேன். கீழே இருக்கிறது அப்படியே எழுதுறேன். 1.75 ப்ளஸ் 0.75, 1.75 ப்ளஸ் 0.75. ஸோ இங்கே ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 5 10, மீதி 1 15, மீதி 1 2.5. இங்கே வந்து சரி இல்லை மைனஸ், இதை மைனஸ் பண்ணேன்னா ஆன்சர் 1ன்னு வரும். அப்போ ஆன்சர் 2.5. அவ்வளோதான். அடுத்தது இந்த நேர்கோட்டின் வெட்டும் புள்ளி